நிலம் வழங்குவதற்கான பத்திரப்பதிவானது தற்போது துவங்கியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்போம். ஸ்ரீராம், விரிவான தகவல்கள். சென்னையின் மிகப்பெரிய விமான நிலையமாக 2வது விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் அமையிருக்கிறது. இதற்கான திட்டப்பணிகளை கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் அதற்குண்டான பல்வேறு அரசாணைகள் வெளியிடப்பட்டது. இந்த 13 கிராம மக்கள் பரந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய 13 கிராமங்களில் உள்ள 5750 ஏக்கர் பரப்பளவில் இந்த விமான நிலையம் பசுமை விமான நிலையம் அமைய இருக்கிறது. இதற்கான பணிகள் துவங்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் அவர்களிடம் விவாதிக்கப்பட்டது. அதன் பின்பாக தாங்களாகவே முன்வந்து முதல் கட்டமாக பரந்தூர் விமான நிலையத்திற்கு அந்த பத்திரப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. காஞ்சிபுரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் தொடங்கி இருக்கிறது. இன்று ஒரு நாள் மட்டுமே 50க்கும் மேற்பட்டோர் இந்த பத்திரப்பதிவில் தொடங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட 1 ஏக்கர் 30 லட்சம் ரூபாய் இருந்தால் அதன் 3.2% கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும். அதே போன்று ஒவ்வொரு இடங்களுக்கு அந்த விலை மதிப்பு இருக்கிறது. குடியிருப்பு பகுதி மற்றும் நிலங்கள் மற்றும் கிராம பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் முதல் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான வரை இந்த நிலம் நிலத்திற்கு ஏற்ற மதிப்பு வந்து அவர்களுக்கு தொகையாக வழங்கியிருக்கிறது. குறிப்பாக இன்று பத்திரப்பதிவு செய்ய பொதுமக்களுக்கு 24 மணி நேரத்தில் அவர்களுக்கு உண்டான தொகையை அவர்களுடைய வங்கியில் செலுத்துவதற்கான பணிகள் ஈடுபட்டிருக்கிறது. அந்த நிலங்கள் பரந்தூர் விமான நிலையங்கள் அந்த நிலம் கையகப்படுத்தும் அதிகாரிகள் முன்னிலையில் தற்போது அந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று மட்டுமல்லாமல் காஞ்சிபுரத்தில் உள்ள 3 பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கும் இதற்கு சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி அவருடைய மேற்பார்வையில் 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் அந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வந்தாலும் அவர்கள் சட்டப்பூர்வமான போராட்டம் நடத்துவரும் என அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் காஞ்சிபுரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் கொடுத்தால் அடுத்தடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய பொதுமக்களும் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான மற்றும் நிலங்களுக்கு ஏற்ற மதிப்பு இது உள்ளிட்ட குழு அமைக்கப்பட்டு அவர்களுக்கு உடனுக்குடன் பத்திரப்பதிவு செய்யப்பட்டு 24 நேரத்தில் அவர்களுடைய வங்கியில் பணம் வருவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்டோர் தற்போது பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலங்களை அரசுக்கு வழங்கி வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.